பழனியில் ஆண்களின் சபலத்தை முதலீடாக வைத்து வழிப்பறியில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 5 பேருக்கு போலீசார் காப்பு பூட்டியுள்ளனர். அவர்கள் அப்படி என்னதான் செய்தார்கள் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் காவல் நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரெட்டியார் சத்திரத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் புகார் ஒன்றை கொண்டு வந்தார். அதில் 2 பெண்கள் தன்னை உல்லாசத்திற்கு அழைத்து தான் அவர்களுடன் இருந்ததை அவர்களது ஆண் நண்பர்கள் மூலம் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்ததாகவும் கூறியுள்ளார். அதோடு அந்த வீடியோவை வைத்து மிரட்டி தன்னிடம் இருந்த செல்போன், பணம் உள்ளிட்டவற்றை கத்தியை காட்டி பறித்து கொண்டு தப்பி ஓடிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் டிஎஸ்பி தனஞ்சயம், ஆய்வாளர் மணிமாறன் உத்தரவின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதன்படி சண்முக நதி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கு இடமாக 2 கார்களில் வந்த 5 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஆண்களுக்கு ஆசை காட்டி வரவழைத்து அவர்களிடம் உள்ளவற்றை பறித்து கொண்டு அனுப்புவதையே அவர்கள் தொழிலாக செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து திண்டுக்கல்லைச் சேர்ந்த குணசேகரன், லோகநாதன், நத்தத்தைச் சேர்ந்த பாலமுருகன், சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த பவித்ரா, சீலப்பாடியைச் சேர்ந்த காமாட்சி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் குணசேகரன் மற்றும் லோகநாதனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தங்களிடம் புகார் அளித்த ரமேஷ் என்பவரிடம் கைவரிசை காட்டியதும் இந்த கும்பல்தான் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்த 2 சொகுசு கார்கள், 3 செல்போன்கள் மற்றும் அரிவாள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. அதில் ஒரு கார் கொடைக்கானலில் இருந்து திருடப்பட்டிருந்ததையும் அங்கும் இவர்கள் இதேபோல் வழிப்பறி செய்து வந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதைத் தொடர்ந்து 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆண்களின் சபலத்தை மூலதனமாக கொண்டு அவர்களை வரவழைத்து ஒரு கும்பல் வழிப்பறியில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.